கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் இறுதியாண்டு மாணவர்கள் தீப ஒளி ஏற்றும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வந்த அனைவரையும் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அலுவலர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். முதல் நிகழ்வாக ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், துறை தலைவர்கள் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து கல்லூரி முதல்வர் உதயகுமார் தலைமை ஏற்று தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை துணைத் தலைவர் ஷைலஜா வேணு சிறப்புரை ஆற்றினார். மேலும் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை தலைமை கல்வி அதிகாரி அஸ்வின் சிறப்புரை வழங்கினார். ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் நோவாஸ் எனர்ஜி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் மற்றும் இயக்குனர் நரசிம்மன் மற்றும் கோவை LBM கண்ட்ரோல் சிஸ்டம் தலைமை செயல் அலுவலர் விஜயநாராயணன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அப்போது அவர்கள் பேசுகையில், ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரி சிறந்த சுற்றுச்சூழலில் அமைந்துள்ளது. மாணவர்களுக்கு ஏற்ற சிறந்த சூழலை இக்கல்லூரி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் பணிக்கு செல்லும் முன்பு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக மாணவர்கள் சிறந்த ஒழுக்கம், ஆளுமை திறன், தகவல் தொடர்பு திறன் மற்றும் அறிவினை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். குறிப்பாக முதலில் உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். நாங்கள் படிக்கும்போது கம்பெனிகள் குறைவாக இருந்தன, போட்டிகள் அதிகம் இருந்தது. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. கல்லூரியில் படிக்கும் முன்பே 2-3 நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு தயாராக உள்ளது. அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என தெரிவித்தார். ஸ்ரீ நாராயணகுரு கல்வி முதுநிலை பேராசிரியர் கோகிலா உறுதிமொழியை முன்மொழிய மாணவர்கள் அனைவரும் கையில் தீப ஒளியுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் பயின்ற இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் பணி நியமன ஆணையை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினார்கள். இதில் கணினி துறை, எலக்ட்ரிக்கல் துறை, எலக்ட்ரானிக்ஸ் துறை, சிவில் துறை, மெக்கானிக்கல் துறை, ஆட்டோமொபைல் துறையைச் சேர்ந்த சுமார் 120 மாணவர்கள் பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டனர். நிகழ்வில் துணை முதல்வர் திருமதி கௌசல்யா தேவி மற்றும் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் நாராயணகுரு கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் சஜின் நன்றி உரையாற்றினார்.